Praise the Lord. Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Once again, we welcome you all here in the precious name of Lord Jesus Christ. உங்கள் எல்லோரும் எங்களுடைய இரட்சகரும் தேவனுமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறோம். Before we go into our word today, shall we bow down and shall we pray and let the Holy Spirit speak to each one of us. Father God, we thank and we praise you for this wonderful time. Lord, we thank you for speaking to us, Lord Father. And Lord Father, engulfing each one of us, Lord Father, in your spirit, Lord Father. And Lord, we pray, Lord, as we meditate on your living word today, Lord. Lord, we pray that, Lord, it is not a man's voice, but your voice to be heard here. Let you be seen here, Lord Father. And Lord, we pray that, Lord Father, as you move mightily in this place, Lord, let your name and your name alone be glorified here, Lord Jesus. This we ask and receive in Jesus' most wonderful name. Hear my heavenly Father. Amen. Amen. Praise the Lord. Today we are going to see a very interesting topic. இன்றைக்கு நாம் மிகவும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு பார்க்க போகிறோம். And the name of the topic is the aroma of gratitude. அந்த தலைப்பு என்னவென்றால் நன்றி உணர்வின் நறுமணம். Can we all open up Luke chapter 7? லூக்கா 7வது அதிகாரம். We'll read that first in Tamil and we'll read in English also. லூக்கா 7வது அதிகாரம் தமிழ்ல முதல்ல படிப்போம், அதுக்கப்புறம் இங்கிலீஷ். Luke chapter 7 verse 8. We'll read from verse 36 to 48. Can we read in Tamil first, then we'll go into English. லூக்கா 7:36 இருந்து 48 வரைக்கும். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரிலிருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவளை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் எனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். Amen. I will read in English. Chapter 7 from verse 36 onwards. Then one of the Pharisees asked him, that's Jesus, to eat with him. And he went to the Pharisee's house and sat down to eat. And behold, a woman in city who was a sinner, when she knew that Jesus sat at the table in the Pharisee's house, brought an alabaster flask of fragrant oil, and stood at his feet behind him weeping. And she began to wash his feet and with her tears, and wiped them with the hair of her head. And she kissed his feet and anointed them with the fragrant oil. Now when the Pharisee who had invited him saw this, he spoke to himself, saying, this man, if he was a prophet, would know who and what manner of woman this is who is touching him, for she is a sinner. And Jesus answered and said to him, Simon, I have something to say to you. So he said, Teacher, say it. There was a certain creditor who had 2 debtors. One owed 500 denarii and the other owed 50. And when they had nothing with which to repay, he freely forgave both of them. Tell me, therefore, which one of them
will love him more. And Simon answered and said, I suppose the one whom he forgave more. And he said to him, You have rightly judged. Then he turned to the woman and said to Simon, Do you see this woman? I entered your house. You gave me no water for my feet, but she has washed my feet with her tears, wiped them with her hair of the head. You gave me no kiss, but this woman has not ceased to kiss me, my feet, since the time I came in. You did not anoint my head with oil, but this woman has anointed my feet with fragrant oil. Therefore I say to you, her sins, which are many, are forgiven, for she loved much. But to whom little is forgiven, the same love little. Then he said to her, Your sins are forgiven. Amen. Amen. Praise the Lord. Amen. Praise தேவனுக்கு ஸ்தோத்திரம். If you see this part of the story, there is a story within a story. இந்த இந்த கதையை பாத்தீங்கன்னா கதைக்குள்ளே ஒரு கதை இருக்கிறது. There are three characters we can see in this portion. இதுல வந்து நம்ம மூன்று கதாபாத்திரங்களை பார்க்கலாம். We can see Jesus here. இதுல இயேசுவை பார்க்கலாம். We can see Simon the Pharisee. சீமோன் பரிசேயரை பார்க்கலாம். And we can see a woman. ஒரு ஸ்திரீயை பார்க்கலாம். And don't be so soon to judge that woman. ரொம்ப சீக்கிரமா அந்த ஸ்திரீயை நீங்க வந்து நியாயம் தீர்க்க வேண்டாம். Bible says she is a sinner. வேதம் சொல்லுகிறது அவள் ஒரு பாவி என்று. When we say about a sinner woman, we'll be thinking something else. நம்ம வந்து ஒரு பெண் பாவின்னு சொன்னா உடனே நம்ம ஏதோ ஒரு காரியத்தை நினைப்போம். Anything what we do against the Lord is a sin. நம்ம தேவனுக்கு எதிராக என்ன செய்தாலும் அது பாவம் தான். This is very important concept where we need to understand to know how this part of the story Jesus is explaining today. இது மிகவும் ஒரு முக்கியமான கருத்து. இதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த பகுதியை எப்படி இயேசு கிறிஸ்து அவர் விளக்கம் சொல்கிறார் என்று பார்க்க வேண்டும். So these two people, when Simon the Pharisee, he invites Jesus to his house for a dinner. சீமோன் பரிசேயர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தார். But we don't know with what intention Simon has invited Jesus for dinner. அந்த சீமோன் என்ன நோக்கத்தோட அழைத்தார்னு நமக்கு தெரியாது. But we know how the Pharisees is. We'll look back little bit later how the Pharisees are. நமக்கு தெரியும் பரிசேயர்களாம் எப்படி என்று நாம் அதை பார்ப்போம் பின்பு. But during the time of Jesus, there's a Jewish culture. ஆனால் இயேசுவின் காலத்துல அந்த யூத கலாச்சாரம் எப்படின்னா, if a rabbi is going to talk in a house or in a place, ஒரு ரபி அவர் ஒரு போதகர் அவர் வந்து ஒரு இடத்துல போய் பேச போறார் என்றால், the house will be open for the public. அந்த வீடு மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் திறக்கப்படும். You don't need to come and knock and ask permission to come inside the house. நீங்க கதவை தட்டி உள்ள வரணும்ங்கற காரியம் இல்ல. As soon as the rabbi preaches something, the people will flow into the house. அந்த இடத்துல அந்த ரபி வந்து அவங்க கற்றுக் கொடுக்கும்போது எல்லாரும் ஜனங்கள்லாம் அங்க வருவாங்க. Do you remember the paralyzed man who has been brought by 4 people? They opened the top of the house. They brought the paralyzed person down into the house. Do you remember that incident? உங்களுக்கு இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? எப்படி அவர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஒரு வீட்ல அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கூரையை பீத்துக்கொண்டு அந்த திமிர்வாதக்காரனை 4 நண்பர்கள் கீழே இறக்கினார்கள் என்று. They didn't ask permission of the house owner. Can we drill a hole on your roof? Can you bring the people down? No, they do. Whenever Jesus speaks or whenever Rabbi speaks. அவர்கள் வந்து அந்த வீட்டு சொந்தக்காரர்கிட்ட கேட்கல, நாங்க வந்து இந்த கூரை வழியா நாங்க வர முடியுமா அப்படி எல்லாம் கேட்கவே இல்லை. அவங்க செய்வாங்க எப்பவெல்லாம் அந்த ரபி வந்து அந்த இடத்துல பேசுறாங்களோ, இயேசு பேசும்பொழுது அந்த மாதிரி அவங்க செய்து வருவார்கள். So there are two people who are interested in Jesus here. One is Simon the Pharisee and the woman. இங்க ரெண்டு பேர் வந்து இயேசு கிறிஸ்துவோட கூட அவங்க ஆர்வமா இருக்கிறாங்க, கூட இருக்கணும்னு. ஒன்னு சீமோன் பரிசேயர், இன்னொன்னு அந்த ஸ்திரீ. And the place was being crowded. அந்த இடம் கூட்டமா இருக்கு. And there was this lady who Bible calls as a sinner was already there. இந்த வேதத்துல வந்து இந்த ஸ்திரீ பாவின்னு சொல்கிற இந்த ஸ்திரீ அங்க ஏற்கனவே இருக்காங்க. And whenever they sit for dinner, they sit in a specific pattern in those days. அவங்க எப்ப வந்து அந்த இரவு போஜனத்துக்கு அவங்க உட்காரும் பொழுது அவங்க ஒரு முறையில உட்காருவாங்க. Can you see in that picture how in those days how they sit for dinner? இப்ப இந்த மாதிரி தான் இந்த படத்துல நீங்க பாக்குறீங்களா, இப்படிதான் அந்த காலத்துல உட்காருவாங்க. They sit and their legs will be behind. They lean to each other. அவங்க இப்படி உட்கார்ந்துகிட்டு அவங்களுடைய கால்கள் பின்னாடி இருக்கும், அவங்க இப்படி முன்னன்பாக சாய்ந்திருப்பாங்க. That is why when we say that John, beloved disciple of Jesus, was leaned on the chest, the bosom of Jesus. அதனால தான் சொல்கிறது யோவான் மிகவும் இயேசுவை நேசிக்கிற அந்த சீஷர் வந்து இயேசுவின் மேல சாய்ந்திருப்பார் என்று. The next one was sitting was Jesus was Judas. அதுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னா அது யூதா. This is nothing to do with the disciples, okay? இது வந்து சீஷர்களை பத்தி இல்ல. This is just to show a
picture representation of how in those days they sat down for dinner. இது வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எப்படி அந்த காலத்துல அவங்க வந்து ஒரு இரவு விருந்து சாப்பிடுறதுக்கு உட்காருவாங்க And என்பது. just imagine this Jesus sitting there in the same pattern, இந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியே இயேசு உட்கார்ந்திருக்காரு இதே மாதிரி. and this woman came and she started weeping. இந்த ஸ்திரீ வந்து அவங்க வந்து அழுதுறாங்க. And what she done was she wept. She started washing the feet of Jesus with the tears of her eyes. அவங்க அழுது அவங்க கண்ணீரால இயேசுவினுடைய பாதத்தை கழுவுறாங்க. Then she opened her hairs. அவங்களோட தலைமயிரை எடுத்து She started wiping, drying it out. அவங்க அந்த தலைமயிரை வைத்து அந்த கண்ணீரை துடைக்கிறாங்க. She started kissing the feet of Jesus. இயேசுனுடைய பாதத்தை முத்தம் செய்றாங்க. Then she anointed the leg with the fragrant oil. அதுக்கப்புறம் அவங்க அந்த பரிமள தைலத்தால அவங்களுடைய கால்கள்ல அபிஷேகம் பண்றாங்க. Though this sounds to be very very simple act, இது பார்க்கிறதுக்கு ஒரு சும்மா ஒரு எளிதான ஒரு செயலாக இருந்தாலும், but when we read the Bible from cover to cover, நாம் ஆனா வேதத்தை நாம் படிக்கும் பொழுது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் many of the theologians says that this is one of the best act of worship in the Bible. பல தியாலஜியன் சொல்றாங்க இது வந்து தேவனை ஆராதிக்கிறதுல மிகவும் ஒரு சிறந்த ஒரு முறை என்று. This is one of the deepest act of worship by someone shown in the Bible. வேதத்துல வந்து ஒரு மிகவும் ஆழமாக ஒருத்தர்கள் தேவனை ஆராதிக்கிறதை இந்த மாதிரி வேதத்துல இப்ப சொல்லி இருக்கிறது இந்த இடம் என்று Now சொல்றாங்க. when we read the scripture says that the woman stood behind Jesus and she started weeping and she started her tears fall on Jesus's legs. நம்ம இந்த வேதத்துல படிக்கும் பொழுது நாம் படித்தோம், அந்த ஸ்திரீயானவள் பின்பாக இயேசுவின் பின்பாக நின்று கொண்டு அவள் அழுது கொண்டு அவளுடைய கண்ணீரால பாதத்தை கழுவுறார்கள். And she opened her hair and she started drying it up. அவர்களுடைய தலைமயிரை எடுத்து அவர்கள் துடைத்தார்கள். This is not a usual act you see in Jewish culture. இது யூத கலாச்சாரத்துல வந்து நார்மலா ஒரு பொதுவா நடக்கிற ஒரு காரியம் இல்ல. According to Jewish culture, if a married woman opens up her hair in public, that is considered to be one of the worst act done in public. ஒரு யூத கலாச்சாரத்தின்படி ஒரு திருமணமான ஒரு பெண் அந்த ஒரு பொதுவாக இருக்கிற இடத்துல வந்து அவங்க தலைமயிரை எடுத்து விட்டு அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அது வந்து அந்த அவங்க கலாச்சாரத்தின்படி அது மிகவும் ஒரு மோசமான செயலாக கருதப்படுது. Usually they will be tied up and a cover will be on their head. அவர்கள் எப்பொழுதுமே அவங்க வந்து நல்ல தலையை கட்டி கவர் பண்ணிருப்பாங்க. If she does like that, her husband has an authority to divorce that lady for this one simple act. அந்த மாதிரி அவங்க பண்ணுனாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள வந்து டைவர்ஸ் பண்ணனும்னா இந்த ஒரு சின்ன செயலுக்கு பண்ணலாம். Now there is something called Talmud in Jewish culture. யூத கலாச்சாரத்துல வந்து தால்முத்னு ஒன்று Talmud. இருக்கு. You know about Torah? உங்களுக்கு தோராவை பத்தி தெரியும். Torah is the first 5 books of the Bible. வேதத்துல முதல் 5 ஆகமங்கள் தோரா. It is all the laws given by God to Moses to give to the children of Israel. அது எல்லாமே வந்து நியாயப்பிரமாணங்கள் விதிமுறைகள் எல்லாம் மோசேயின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. There are almost 613 laws. 613 விதிமுறைகள் உள்ளது. There are social laws, civil laws, family laws, every kind of laws you can see in Torah. அந்த தோரால வந்து நாம வந்து குடும்பத்தை பொறுத்தின ஒரு லா இல்ல சமுதாயத்தை சார்ந்தது அந்த மாதிரியான நிறைய நியாயப்பிரமாணங்களை பார்க்கலாம். But Talmud is equally important in Jewish culture, which you don't see in scriptures. நம்ம வேதத்துல அதை பார்க்க முடியாது, ஆனா யூத கலாச்சாரத்துல அந்த தல்முத் வந்து மிகவும் ஒரு முக்கியமான பகுதி. So what is Talmud? தல்முத் என்றால் என்ன? It is rabbinic interpretations of Torah, of different laws. அந்த தோராவை வந்து அந்த ராபி அவங்க அந்த கல்வி அறிந்தவர்கள் அவர்கள் எப்படி மொழிபெயர்க்கிறார்கள் என்பதை பொறுத்து. So they sit together, they debate about the laws, they interpret about the law, they exchange their thoughts. So and finally they come to a conclusion how that law is applicable at that stage or now at this period of the time. அவர்கள் எல்லோருமாக உட்கார்ந்து அந்த இடத்துல ஒரு கலந்து உரையாடல் பண்ணி எப்படி இந்த விதிமுறையை இந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி நாம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் என்றெல்லாம் பேசி தீர்மானித்து அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவார்கள். It is just to see how simply to apply Torah into normal life. எப்படி இந்த தோராவை நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்துவது என்பதை குறித்து. Because there are so many laws God has given, if two laws contradicts each other or meets each other and for a particular situation they will see how to interpret this law for the public.
ஏன்னா நிறைய விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல 2 விதிமுறைகள் வந்து ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருந்ததென்றால், இவர்கள் கலந்து உரையாடல் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவார்கள். So usually the people will follow Torah, but they will go with the understanding of Talmud as well. அவர்கள் தோராவை தான் பின்பற்றுவார்கள். ஆனால் அந்த தால்மூதுவில் எப்படி சொல்லியிருக்கிறது என்பதையும் அவர்கள் கலந்துதான் அதை செய்வார்கள். So according to Talmud, a woman who opens up her hair in public is considered to be one of the worst act in Jewish culture. அந்த And those days, okay? அந்த அந்த காலத்துல அந்த தல்மூதுவின் படி யூத கலாச்சாரத்துல ஒரு ஸ்திரீயானவள் அவளுடைய தலைமயிரை இப்படியாக அவுத்து விட்டாள் என்றால் அது வந்து மிகவும் ஒரு மோசமான செயலாக So this lady is coming, she opened up her hair, she started drying up the feet of Jesus. இந்த ஸ்திரீ வந்தாங்க. இந்த ஸ்திரீ வந்து அவர்களுடைய தலைமுடியை எடுத்து அந்த இயேசுவின் பாதங்களை துடைத்தாள். And the whole people who are there, they are watching this. அங்க இருக்கிற எல்லாருமே அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். So she done 4 acts actually there. அங்க 4 செயல்களை அவள் She செய்தாள். came there and she wept. அங்க வந்து அவள் அழுதாள். She started washing the feet of Jesus with the tears. அவளுடைய கண்ணீரினால இயேசுவினுடைய பாதத்தை அவர் கழுவினாள். She started drying with her hair. அவளுடைய தலைமயிரினால அவருடைய பாதங்களை துடைத்தாள். She kissed and anointed Jesus' feet with fragrant oil. இயேசுவினுடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தினால அபிஷேகம் செய்தாள். Now this act, Jesus never stopped when she was doing this act. இதை அவள் செய்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு அதை தடுக்கவே இல்லை. So Bible here, when we read, his Bible says, on the following in verse number 43, says that she never ceased kissing my feet since the time I came in verse number 48. 46, yeah. அந்த 46வது வசனத்துல சொல்லுது, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். 45 நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். Amen, praise the Lord. She was keeping on kissing the feet of Jesus Christ here. இங்கே அவள் ஓயாமல் இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்தாள். So what made her weeping was to know whom's presence she is standing. என்ன வந்து அவளை அந்த அந்த மாதிரியாக She started weeping because she know whose presence she is standing. அவ ஏன் அந்த மாதிரியாக அழுக ஆரம்பிக்கிறாள் என்று, கண்ணீர் விட ஆரம்பிக்கிறாள் என்று அவளுக்கு தெரியும் யாருடைய பிரசன்னத்துக்கு முன்பால் அவள் நிற்கிறாள் என்று. When she was in the presence of Jesus, her sins were been revealed to her. இயேசுவினுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக அவள் நிற்கும் பொழுது அவளுடைய பாவங்கள் அவளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. She had the revelation or inner revelation of her own sins which was within her. அவளுக்குள்ளாக இருக்கிற பாவங்கள் அவளுக்கு உள்ளாக அவளுக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது. Her guilt was been uncovered when she was in the presence of Jesus. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது அவளுடைய அந்த குற்ற உணர்வானது வெளிப்படுகிறது. So can you picturize this picture is now thing like this, we 50-60 are standing here, one person is standing and weeping in the presence of God, rest everyone is happy. இங்க நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க நம்ம 50-60 பேர் இருக்கிறோம். அதுல ஒரு நபர் வந்து தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக அவங்க அழுது கொண்டு இருக்கிறார்கள், மத்தவங்க எல்லாம் வந்து நம்ம சந்தோஷமா இருக்கோம். So this same picture you can picturize there in those days when Jesus, in presence of Jesus, one person weeping and crying at the feet of Jesus, rest everyone is busy with their own activities. இதே அந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவின் முன்பாக ஒரு நபர் வந்து அவங்க அழுது கொண்டு இருக்கிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள், மற்றவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நன்றாக சந்தோஷமா இருக்காங்க. This is first character. The second character which has been said is the Simon the Pharisee. இரண்டாவது கதாபாத்திரம் வந்து சீமோன் பரிசேயர். Now when we say about Pharisees are well known to know the Torah. பரிசேயர் என்று சொல்லும் பொழுது பரிசேயர்களுக்கு தோராவை குறித்து நன்றாக தெரியும். In those days it was easy to see or spot a Pharisee in the crowd. அந்த நாட்கள்ல வந்து ரொம்ப சுலபமாக it's easy to spot a Pharisee in the crowd. அந்த நாட்கள்ல ஒரு கூட்டத்துக்குள்ள பரிசேயர் இருக்காங்கறத ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிரலாம். They will wear a long white maxi cloth. அவர்கள் வெள்ளையா ஒரு முழு ஆடையை போட்டிருப்பார்கள். They will have a talit. They have a covering on their head called talit during the prayer. அவர்கள் ஜெபிக்கும் பொழுது தலையில வந்து அந்த தலித்துங்கிற அந்த துண்டை கட்டி இருப்பாங்க. They will be very strict with the religious activities. அவர்கள் அந்த மத சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல மிகவும் கவனமாக இருப்பார்கள். And most of the time Jesus used to call them hypocrites. Jesus used to call them hypocrites was they were very very strict in religious activities. They look very strict in religious activity. They look very holy outside, but they are nothing inside.
ஏன் இயேசு கிறிஸ்து அவர்களை வந்து நயவஞ்சகர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால், அவங்க வந்து வெளிப்புறமா பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி எல்லா மத சம்பந்தப்பட்ட காரியங்களையும் அவங்க செய்யறவங்களாக இருப்பார்கள். ஆனா உள்ள பார்க்கிறதுக்கு அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. So here we see Simon the Pharisee. இங்கே சீமோன் பரிசேயரை நம்ம பார்க்கிறோம். Simon, the word originates from the Hebrew word called Shammah. இந்த சீமோன் வந்து எபிரேயர் வார்த்தையில ஷம்மாங்கிற வார்த்தையில இருந்து வருது. You know what Shammah means in Hebrew? Means the one who listens or one who hears. அந்த எபிரேயர்ல ஷம்மாங்கிற வார்த்தைக்கு என்ன அதுக்கு அர்த்தம் என்றால் கேட்கிற ஒருவன், காது கொடுத்து கேட்கிறது. Now when this woman was doing all this act of love to Jesus, இந்த ஸ்திரீயானவள் அன்பினால இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த அவளுடைய எல்லா செயல்களையும் அவள் செய்யும் பொழுது, Simon the Pharisee was also watching the same, all the activities which is going on there, because he is the one who has invited Jesus. இங்கே சீமோன் பரிசேயரும் வந்து எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர்தான் இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்கு அழைத்தது. And it says in verse number 39, now when the Pharisee who has invited him saw this, he spoke to himself, saying, this man, if he is a prophet, would know how and what manner of woman this is who is touching him, for she is a sinner. அவரை 39 அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். Now Simon is sitting there and he's talking to him. Says he's talking to himself means he's speaking to himself, he's thinking to himself. இப்பொழுது சீமோன் பரிசேயர் அங்க உட்கார்ந்து கொண்டு அவன் மனசுக்குள்ளேயே அவன் வந்து யோசிச்சு கொண்டிருக்கிறான். Now here what is he's doing? He's judging what kind of person Jesus is. இங்க வந்து இயேசு எப்படிப்பட்ட மனிதர் என்று அவன் வந்து அந்த இடத்துல நியாயம் சொல்லிக் கொண்டிருக்கான். Simon has already decided this woman is a sinner. சீமோனுக்கு வந்து ஏற்கனவே அவன் வந்து தீர்மானித்து விட்டான் இந்த ஸ்திரீயானவள் பாவி என்று. Yeah, and Simon has decided Jesus, they call Jesus as a rabbi. அவங்க இயேசுவை வந்து ராபின்னு கூப்பிடுவாங்க. They call Jesus as prophet as well. இயேசுவை தீர்க்கதரிசி என்றும் சொல்வார்கள். And here he's saying that if Jesus is a prophet, he would have known what kind of lady is touching Jesus' feet. இங்க அவர் சொல்லுகிறார், இயேசு தீர்க்கதரிசியா இருந்தா அவருக்கு தெரியணும்ல என்ன மாதிரியான ஒரு ஸ்திரீ அவருடைய பாதங்களை தொடுகிறாள் என்று. Are you with me? நீ என்னோட கூட இருக்கீங்களா? When Simon is thinking all these things within his heart, சீமோன் அவனுடைய இதயத்துக்குள்ள இது எல்லாத்தையும் அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, and Jesus answered and said to him, Simon, I have something to say to you. And he said, teacher, say it. இயேசு அவனை நோக்கி சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். Now he didn't say anything to Jesus. He was just thinking within himself. And he didn't say anything to Jesus. அவன் வந்து இயேசுவிடத்துல அவன் வந்து எதையுமே சொல்லவில்லை. அவன் மனசுக்குள்ள தான் அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். But in that crowd, Jesus perceived what Simon is thinking about Jesus at that point. ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ள சீமோன் இயேசுவை குறித்து என்ன நினைக்கிறான் என்று இயேசு அதை உணர்ந்து கொண்டார். And Jesus says to Simon, Simon, I have something to say to you. இப்ப இயேசு வந்து சீமோனை நோக்கி சொல்லுகிறார், நான் உன்னிடத்துல ஒரு காரியம் சொல்ல வேண்டும். And he says that Simon's response was, yes Lord, tell what you have to speak to me. அவர் உடனே வந்து போதகரே சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான். Now here where the conversation starts like this, and Jesus says there was a certain creditor who had two debtors, one owed 500 denarii and another 50. அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. Now 1 silver of denarii is 1 day's wages on those days. அந்த காலத்துல வந்து அது ஒரு வெள்ளிக்காசு ஒரு நாளோட சம்பளம். So one debtor who is 50 silver debtor, 50 denarii silver debtor, ஒரு கடனாளி 50 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டியவர். that is 50 days of wages. அது 50 நாள் சம்பளம். And another one is 500 denaries. இன்னொன்னு 500 வெள்ளிக்காசு. That is 500 days of salary. அது 500 நாள் உள்ள சம்பளம். When we further read, it says that both didn't have the ability to pay it back to the debtor. நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது நம்ம பார்க்கலாம் 2 பேருக்குமே அந்த கடனை அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியல. They didn't have the method and means to give this 50 and 500 back to the creditor. எப்படி அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட வந்து இந்த 50 வெள்ளிக்காசையும் 500 வெள்ளிக்காசையும் கொடுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல, எந்த வழியில கொடுக்கிறது. But Jesus is saying that creditor forgave both of their credits, 50 and 500. இயேசு இங்கே சொல்லுகிறார், அந்த கடன் கொடுத்தவர் 2 பேரோட கடனையும் மன்னிக்கிறார், 50ஐயும் 500ஐயும் மன்னிக்கிறார். One is 50 and one is 500. ஒன்னு 50 இன்னொன்னு 500. One is only 1:10 ratio.
1 is to 10 ratio. ஒன்றுக்கு 10 ரேஷியோ. And then Jesus asked Simon a question: who will love the creditor the most? இப்பொழுது இயேசு சீமோனிடம் கேள்வி கேட்கிறார், அந்த கடன் கொடுக்கிறவரை யார் மிகவும் அதிகமாக நேசிப்பார்கள்? And Simon is saying that definitely whom you have forgiven most, they should be loving you most. அப்ப வந்து சீமோன் சொல்லுகிறார், நிச்சயமாக யாருக்கு நீங்க அதிக கடன் நீங்க மன்னித்தீர்களோ அவர்கள் தான் உங்களை அதிகமாக நேசிப்பாங்க. Now here Simon is comparing himself with Simon didn't understand that Jesus is saying that this is not about woman, this is all about you. இன்னமும் சீமோன் வந்து புரிஞ்சுக்கல. இயேசு அந்த இடத்துல சொல்றது இது அந்த ஸ்திரியை பத்தி ஒண்ணும் இல்ல, இது உன்னைய பத்தி தான் என்பது. When Jesus is saying that one is debtor for 50 denarii and another is 500, both are debtors to this creditor. அவங்க இயேசு சொல்லுகிறார், ஒருவர் வந்து 50 வெள்ளிக்காசு கொடுக்கணும், இன்னொரு 500 வெள்ளிக்காசு கொடுக்கணும், ரெண்டு பேருமே கடனாளிகள். Now here Simon is not understanding, saying that he didn't say understood that Jesus is saying that you also need forgiveness as well as this woman needs the forgiveness. இங்க சீமோன் வந்து புரிஞ்சிக்கவே இல்ல. இயேசு சொல்லுகிறார், உனக்கும் மன்னிப்பு தேவை, அந்த ஸ்திரீக்கும் மன்னிப்பு தேவை என்கிறார். It is true that the woman's sin is 10 times bigger than your sin, but in my eyes both are same. ஆமா, அந்த ஸ்திரீக்கு வந்து உன்னைய விட 10 மடங்கு அதிகமாக தான் இருக்கிறது. ஆனால் என்னுடைய கண்களுக்கு ரெண்டு பேருமே சமமா தான் பார்க்கிறேன். Are you with me? Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என்னோடு. And Jesus asked, who will love me the most? இயேசு கேட்கிறார், யார் என்னை அதிகமாக நேசிப்பார்கள்? And Simon is saying that woman should love the one which have 500 denarii debt, they should love you more. சீமோன் சொல்லுகிறார், யாருக்கு 500 வெள்ளிக்காசு கடன் அடைக்கப்பட்டதோ அவங்க தான் அதிகமா நேசிக்கணும். Simon was sitting there in a judgmental seat. அங்க அந்த இடத்துல சீமோன் வந்து ஒரு நியாயம் தீர்க்கிற இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். Simon was acting like a legalist. அவன் வந்து ஒரு சட்டவாதி போல நடந்து கொள்கிறான். This is one of the main reasons when we come to the presence of the God. இது நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நாம் வரும்பொழுது why we are not able to open up our heart to the Lord. ஏன் நம்மளுடைய இருதயங்களை தேவனுக்கு முன்பாக திறக்க முடியவில்லை? Or when we come to pray together, why we are not able to open our heart to the Lord? இல்லை, நாம் ஒன்றாக ஜெபிக்க வரும்பொழுது எதற்காக நம்மளுடைய இருதயங்களை தேவனுக்கு முன்பாக திறக்க முடியவில்லை? Because we are surrounded by Simons. ஏன்னா நம்ம வந்து சீமோன்களை சுற்றி நம்மை சுற்றி சீமோன்கள் இருக்கிறார்கள். We forget to see what is the length and the breadth of my sin compared to other person's sin. நாம் என்னுடைய பாவத்தினுடைய ஆழ அகலம் நீளம் என்னவென்று நான் பார்க்க தவறுகிறேன், மற்றவர்களுடைய பார்ப்பதை காட்டிலும். Here Bible says that Simon was thinking within himself. இங்கே சீமோன் வந்து அவனுக்குள்ளாக அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். Now when we look back into the Bible has categorized sin into 3 levels. நம்ம வேதத்துல பார்க்கும்போது பாவத்தை வந்து வேதம் 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. I'm not saying there's a big sin and small sin, all are equal to the eyes of the Lord. நான் வந்து பெரிய பாவம் சின்ன பாவம்னு சொல்லல, எல்லாமே பாவம் எல்லாம் சமமானது. But then how does God sees this is very important. எப்படி தேவன் பார்க்கிறார் என்பது மிகவும் முக்கியமானது. See, here it says that Simon was thinking within himself. He is talking to himself. இங்கே வந்து சீமோன் அவனுக்குள்ளாக தான் நினைக்கிறான், அவனுக்குள்ளாக பேசிக் கொண்டிருக்கிறான். In Old Testament we can see Satan was thinking in his heart that I'll make a throne above the throne of the Lord. இங்க நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், நம்மளுடைய இருதயத்துக்குள்ள நாம் சாத்தான் வந்து நினைப்பதற்கும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக சிங்காசனம் வைக்கிறதுக்கும் முடிந்தவன் என்று. That was, he was planning within his heart. He didn't do anything outside. He was planning. That's called iniquity. அவன் எதுவுமே செய்யவில்லை, ஆனால் அவனுடைய இருதயத்துக்குள்ள அவன் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறான். That means it still looks all good as an angel outside, but inside he is planning to make a throne above the throne of Lord. இங்க வெளிய பாக்குறதுக்கு அவன் ரொம்ப நல்லவ மாதிரி தான் இருக்குது, ஆனா மனசுக்குள்ள வந்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல சிங்காசனம் அமைப்பதற்கு திட்டம் போட்டு கொண்டிருக்கான். He was just thinking. He didn't say to anyone. He was just thinking within himself. அவன் யார்ட்டையும் சொல்லல, அவனுக்குள்ளே அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். And Bible says knowing his thoughts, God threw him down as a fallen angel. அதுதான் வேதத்துல சொல்லப்படுகிறது, அவனுடைய எண்ணங்களை நினைத்து பார்த்து தேவன் அவனை கீழே தள்ளினார். Second, when we say I am a sinner, that means I had this thought in my heart, then I executed that thought, I done something and you caught me red hand. I will explain it more better. Okay, see, when I say I am a sinner or you say I am a sinner, நான் என்னை பாவி என்று சொல்லும் பொழுது, இல்லை நீங்க என்னை பாவி என்று சொல்லும் பொழுது, I saw that glass in sister's table. நான் இப்ப வந்து இந்த ஸ்பெக்ஸ் இந்த இடத்துல பாக்குறேன். She don't know that I am thinking to steal it. எனக்கு தெரியாது அவங்க வந்து அதை திருட எடுக்க போறாங்க என்று. But I am planning in my heart that I want to steal that. ஆனால் என்னுடைய இதயத்துக்குள்ள நான் வந்து திட்டம் போட்டு கொண்டிருக்கிறேன், எப்படியாவது நான் அதை எடுக்க வேண்டும் என்று. That is called iniquity. கிரமம். Yeah, iniquity. Second thing is I went one more step high. I
took it without her knowledge, but someone else have seen. இன்னும் அடுத்தபடி என்னவென்றால் எனக்கு தெரியாமலேயே அதை வந்து கையில எடுக்கிறது, ஆனால் நான் பார்க்கவில்லை, மற்றவர்கள் பார்க்கிறார்கள். And you caught me red hand. அதை நீங்கள் அப்படியே என்னை பிடித்து விடுகிறீர்கள். Because you caught me red hand, you say I am a sinner. நீங்கள் என்னை பார்த்து என்னை நேரடியாக பார்த்து பிடித்ததுனால என்னை பாவி என்று The சொல்கிறீர்கள். third one Bible says is transgressions. மூன்றாவது வந்து சொல்கிறது Transgressions. பாவங்கள் என்று. So transgression is nothing but willfully disobeying the word of the Lord. அந்த 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 பாவம் டிரான்ஸ்கிரஷன், அந்த பாவம் எப்படி சொல்கிறது என்றால் நாம் தெரிந்து கொண்டே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் See, இருக்கிறோம். I am rebellious against the word of the Lord. நான் தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடாக இருக்கிறேன். So I am rebellious in front of you, saying that I will do this, you do whatever you want to do. நான் இரண்டகம் பண்ணுகிறேன் என்றால் நான் இதை தான் செய்வேன், நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க. Are you with me? So one is transgression within your heart, when second is the sin which you done, which the act was been shown outside, you were been caught. The third is willfully in front of everyone, saying that I know the law of the God, this is my way, I will do the way I want. முதலாவது வந்து பாவம் நம்மளுடைய இதயத்துக்குள்ள இருக்கிறது. இரண்டாவது வந்து மற்றவர்கள் அதை பார்க்கும் பொழுது நாம் வந்து நாம் பிடிக்கப்படுகிறோம். மூன்றாவது வந்து நான் எனக்கு தெரியும் இப்படிதான் இருக்கணும்னு, நான் என் வெளியில நான் போவேன், நான் இப்படிதான் செய்வேன், நீங்க பண்ண வேண்டியதை செய்யுங்க அப்படின்னு சொல்றது. Here it is so important, Jesus saying to him, as the sin of this woman is important or big to me, is same as you are also same in my eyes. இங்கே இயேசு சொல்லுகிறார் சீமோனிடம், எப்படி இந்த ஸ்திரீயினுடைய பாவம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் உன்னுடைய பாவமும் எனக்கு அதே முக்கியம் என்று. So here then after that Jesus says to Simon, அதுக்கு பிறகு சீமோனிடம் இயேசு சொல்லுகிறார், he looks at Simon and says that look at that woman. இங்க சீமோனை பார்த்து சொல்கிறார், அந்த ஸ்திரியை பாரு. Verse number 44, he says, he turned to the woman and said to Simon. 44 ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, you see this woman, I entered your house, you gave me no water to my feet, but she washed my feet with her tears and wiped them with her hair of the head. Verse number 45, you gave me no kiss, but this woman has not ceased to kiss my feet since the time I came in. And in verse number 46, you do not anoint my head with oil, but this woman has anointed my feet with fragrant oil. ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். This is a very important act in Jewish culture in those days. இது யூத கலாச்சாரத்துல அந்த நாட்கள்ல வந்து இது ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கிறது. See, if you have a distinguished guest coming to your house, ஒரு முக்கியமான ஒரு விருந்தினர் வருகிறார் என்றால், first thing you will do is you will give them water to wash their legs. முதலாவது நீங்க வந்து தண்ணீர் கொடுப்பீங்க, அவங்களுடைய கால்களை கழுவுவீங்க. It's a sign of honor. அது வந்து ஒரு மரியாதை செலுத்துகிற, it's a sign of acceptance. அது நம்ம ஏற்றுக்கொள்கிற ஒரு அடையாளம், மரியாதை செலுத்துகிற அடையாளம். The next thing they will do is they will kiss them. இரண்டாவது அவர்களை முத்தம் செய்வார்கள். Again it is a sign of affection. அது வந்து நம்ம அன்பை காண்பிக்கிற ஒரு அடையாளம். Next is a sign of reconciliation. மூன்றாவது வந்து நம்ம ஒப்புரவாகிற ஒரு அடையாளம். And the third thing is they will put oil on the head. மூன்றாவது அவர்கள் வந்து தலையில எண்ணெய் வைப்பார்கள். Those days when people walk in the hot climate and come to your house, அந்த நாட்கள்ல வந்து நல்ல ஒரு சூடான வெதர்ல அவங்க போயிட்டு வெளியே உங்க வீட்டுக்கு வரும்போது they will put oil on the head to cool you down. அவங்க தலையில எண்ணெய் வைப்பாங்க நல்லா கூலாக்குறதுக்கு. This is just to show that you are close to me. இது வந்து நீங்க என்னோட நெருக்கமா இருக்கிறீங்க என்பதை காண்பிக்கிறது. So this is one of the important hospitalities on the time of Jesus which Jewish people used to do. அந்த யூத கலாச்சாரத்துல அந்த நாட்கள்ல இயேசுவின் காலங்கள்ல இந்த மாதிரியாக ஒரு விருந்து உபசரிப்பு பண்ணுவது முக்கியமானதாக இருக்கிறது. And Simon the Pharisee knows about everything about the law
and the culture. சீமோன் பரிசேயருக்கு வந்து இந்த கலாச்சாரத்தை குறித்தும் அந்த விதிமுறைகளை குறித்தும் எல்லாமே தெரியும். And Jesus saying to Simon, you knowing it, you didn't do any of those things. இயேசு சீமோனிடம் சொல்கிறார், இது எல்லாம் உனக்கு தெரிந்தும் நீ ஒரு காரியம் கூட நீ செய்யவில்லை. But only thing what you done was you sat there and judged me and this woman. ஆனால் நீ ஒரு காரியம் என்ன செய்த என்றால், அங்க உட்கார்ந்து கொண்டு நீ என்னையும் அந்த ஸ்திரீயையும் நீ வந்து குற்றம் சொல்லிக் கொண்டிருந்தாய். You should have done this before even the woman even started this, because both of them were in that place. நீ இந்த ஸ்திரீ வருவதற்கு முன்பாகவே செய்வதற்கு முன்பாகவே நீ செய்திருக்க வேண்டும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒண்ணா தான் அந்த இடத்துல இருக்காங்க. But Simon was in a seat of judgmental and Simon was sitting as a legalist there. ஆனால் அந்த இடத்துல வந்து சீமோன் அது ஒரு குற்றம் சொல்கிற இடத்துல நியாயம் தீர்க்கிற இடத்துல உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார். Sin of that lady was outward. அந்த ஸ்திரீனுடைய பாவம் வெளிப்புறமாக தெரிகிறது. Or sin of the lady is of sin of flesh. அந்த ஸ்திரீனுடைய பாவம் மாம்சத்தின் பாவமாக இருக்கிறது. It can be sexual immorality. அது வந்து ஒரு பாலியல் உறவாக இருக்கலாம். It can be adultery. இல்லை சிலை வழிபாடாக இருக்கலாம். It can be sorcery. இல்லை வேற மந்திரம் சொல்கிறதாக இருக்கலாம். It can be drunkenness. இல்லை மதுபானம் அருந்துகிறதாக இருக்கலாம். But Bible doesn't say what kind of sin she had. ஆனால் வேதம் என்ன மாதிரியான பாவம் என்று சொல்லவில்லை. But the sin of Simon the Pharisee was sin of spirit. ஆனால் இந்த சீமோனுடைய பாவம் என்னவென்றால் அது ஆவியினுடைய பாவம். You know what is sin of spirit is? It's within him. அது அந்த அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த ஒரு பாவம். It is pride. அது வந்து பெருமை, envy, பொறாமை, is hatred, வெறுப்பு, is unforgiveness, மன்னிக்கப்படாமல் இருப்பது. And when you sit in that kind of seat, அந்த மாதிரியான நீங்கள் ஆசனத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தீர்கள், where you look very holy outside, நீங்க வெளியே பார்க்கிறதுக்கு புனிதமா இருப்பீங்க. But when Bible says that when Simon was thinking all this, Jesus was speaking to Simon. சீமோன் இதையெல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவரிடம் இதை பேசுகிறார். Bible says very clearly, man sees the face but God sees our heart. வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, மனிதனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று. Simon the Pharisee wanted the intellectual knowledge about Jesus Christ, or what he can learn from Jesus Christ. சீமோன் வந்து இயேசு கிறிஸ்துவிலிருந்து அவன் என்ன கற்றுக்கொள்ள முடியும், எவ்வளவு ஞானத்தை பெற முடியும் என்று அவன் பார்த்து கொண்டிருந்தான். Being in the presence of Jesus, he couldn't realize he is a sinner. இயேசுவினுடைய பிரசன்னத்துல இருந்தும் அவனால உணர முடியவில்லை அவன் ஒரு பாவி என்று. This woman being in the presence of the Lord understood that I am a deep sinner. ஆனால் இந்த ஸ்திரீயானவள் இயேசுவினுடைய பிரசன்னத்திலிருந்து அவள் புரிந்து கொண்டால் அவள் மிகவும் ஒரு ஆழமான ஒரு பாவி என்று. She started showing everything what is love really is. அவள் அன்பு என்றால் என்னங்கிறதை அவள் அப்படியாக இயேசுவிடம் காண்பித்தாள். She started speaking in words. அவள் வார்த்தையில் அவள் பேச ஆரம்பித்தாள். She started showing in her actions. அவளுடைய செயலையும் அவள் காண்பித்தாள். Sometimes we say that where's the words here? நம்ம பாப்போம் எங்க வார்த்தை இங்க இருக்கிறது. When we come to the presence of the God, even before we say something, the deepest prayer is the tear which comes out of our eyes. நம்ம தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக வரும் பொழுது நம்மளுடைய மிகவும் ஆழமான ஜெபம் என்னவென்றால் நம்மளுடைய கண்ணிலிருந்து வருகிற அந்த கண்ணீர். Are you with me? When you come to the presence of the God, when you and me come to the presence of God, when we are filled heavy in our heart, even before we say something, when the tear comes, the Lord says that he collects that tear in his hand. நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக வரும் பொழுது நாம் வந்து ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்பாகவே நம்மளுடைய மனம் பாரமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய கண்களிலிருந்து வருகிற கண்ணீர் அதை தேவன் துருத்தி பையில் சேர்த்து வைக்கிறார். And that tear is equivalent to the heaviest prayer which we can pray in presence of the Lord. அந்த கண்ணீர் வந்து நம்ம எவ்வளவு ஒரு கனமான ஜெபத்தை நாம் தேவனுக்கு முன்பாக பண்ணுகிறோமோ அதற்கு சமமானது. Are you with me? நீங்கள் என்னோடு கூட இருக்கீங்க. So her action was speaking louder than anything else who was sitting there. அங்க உட்கார்ந்திருக்கிற மற்றவர்களை காட்டிலும் அவளுடைய செயல் மிகவும் அதிகமாக பேசப்பட்டது. She couldn't conceal her love towards Jesus within herself. அவளுக்கு இயேசுவின் மேல இருக்கிற அந்த அன்பை அவளுக்குள்ளாக அவளால கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. She started revealing it out in front of others. மற்றவர்களுக்கு முன்பாக அவள் அதை வெளிப்படுத்தினாள். But in fact, what Simon, who knows better about Jesus, he started being more judgmental, more moralist, more legalist, where he couldn't heal himself at that place. ஆனால் சீமோனுக்கு இன்னும் அதிகமாக இயேசுவை குறித்து தெரிந்திருந்தும் அவன் அந்த இடத்துல குற்றம் சொல்லுகிறவனாக, குறை சொல்லுகிறவனாக, நியாயம் தீர்க்கிறவனாக அந்த இடத்துல இருந்து கொண்டிருந்தான். அவனால் எதையும் பார்க்க முடியல. And when she was in the presence of Jesus now, she knows that my sins have been forgiven. ஆனால் அவள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது அவளுக்கு தெரிந்தது என்னுடைய பாவங்கள் பெரிதானது என்று. The love towards the Christ is only been shown outside, or we feel inside,
with the knowledge of the deepest sin what I am in. நாம் வந்து எவ்வளவு ஒரு ஆழமான பாவம் நமக்குள்ளாக இருக்கிறது, எவ்வளவு ஒரு பெரிய பாவி என்று நமக்கு அது உணர்ந்தால்தான் நாம் தேவனுக்கு இயேசுவுக்கு நாம் காண்கிற அன்பு வந்து மிகவும் ஆழமானதாக The இருக்கும். depth of my sin, revelation of the depth of my sin reveals the height of the love towards the Christ. எனக்கு வெளிப்படுத்துகிற என்னுடைய பாவத்தின் அந்த ஆழமானது, அறிந்து கொள்கிற உணர்வானது தான் தேவனுக்கு நாம் காண்பிக்கிற அன்பின் அளவை காண்பிக்கிறது. When Isaiah saw the Lord, he say, I am a man with unclean lips. ஐசையா சொன்னாரு, நான் வந்து அசுத்தமான உதடு உள்ளவன் என்று. When Peter had an encounter with Jesus, after a meal, Jesus revealed everything about Jesus himself to Peter. You know what Peter said? Depart from me, Lord. பேதுரு வந்து இயேசுவை யார் என்று அவனுக்கு தெரிய வந்த பொழுது, இயேசு அவருக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தின பொழுது பேதுரு சொல்கிறார், ஓ என்னை விட்டு தூரமாக போங்கள் என்று. When God revealed himself to the Moses in the flame, in the burning bush, மோசேக்கு வந்து தேவன் அந்த முட்புதர்ல அவருடைய பிரசன்னத்தை காண்பிக்கும் பொழுது, though it was the first encounter of Moses to the Lord, அதுதான் முதல் சந்திப்பாக இருந்தது மோசேக்கு தேவனோடு கூட. You know what he done? He goes and hides his face on the ground. அவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த இடத்துல போய் அவனுடைய முகங்களை மறைத்து கொண்டான். John, one of the favorite disciples of Jesus, in book of Revelation says like this. யோவான் மிகவும் இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சீஷர். இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இப்படியா சொல்லுகிறார். When God reveals himself, the glory of God, when he was revealed to John says that I am like a dead man. அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துல நாம் பார்க்கலாம், தேவன் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமையை யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவன் சொன்னான், நான் ஒரு மரித்த மனிதன் போல இருக்கிறேன் என்று. This is all when we have a closeness with Jesus. Jesus can be close to us. We can walk with Jesus, but unless we don't have the revelation of the sin within us, even if Jesus stands next to me or next to anybody else, is not going to make any difference. இயேசுவோட நாமும் நெருக்கமாக இருக்க முடியும். இயேசு நம்மோடு இருக்கிறதுக்கும் அவர் விரும்புகிறார். ஆனால் நாம் நம்மளுடைய பாவத்தை நாம் உணராமல் இருந்தால், இயேசு பக்கத்துல இருந்தால் கூட நமக்கு அது தெரியாது. And this is what Holy Spirit does all the time to us. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் எந்த நேரமும் நமக்கு இதை செய்கிறவராக இருக்கிறார். He convicts me about my sin. அவர் என்னுடைய பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். Because I can be a sinful person, but I can go into a form where my sins looks to be normal to me. நான் வந்து ஒரு பாவியாக இருக்கலாம். My sin will look normal to me. நான் வந்து ஒரு பாவியாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய பாவம் எனக்கு வந்து சும்மா ஆமா இது இயல்பானதுதான் என்று I can justify my sin to myself. நான் என்னுடைய பாவத்தை குறித்து நானே நியாயம் தீர்த்து கொள்வேன். So even Jesus is with me till I am not know what is the depth of my sin. The presence of Jesus is not going to make much difference in my life. இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கும் பொழுதும் நான் என்னுடைய பாவத்தின் ஆழத்தை அகலத்தை நான் அறியாமல் இருந்தேன் என்றால் அவருடைய பிரசன்னம் எனக்கு ஒன்றுமே செய்ய போவதில்லை. My knowledge of sin only will come through the knowledge of who Christ is and what is his holiness is. என்னுடைய அந்த பாவத்தின் வெளிப்பாடு எப்ப கிடைக்கும் என்றால், எனக்கு எப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் அவர் எவ்வளவு பெரியவர் என்றும் தெரியும் பொழுதுதான். And my sin is not compared to a standard below me, I am compared to a standard above me. என்னுடைய பாவம் என்னுடைய அளவுக்கு கீழாக இல்லை, என்னுடைய அளவுக்கு மேலாக அதுக்கு. Here the reason why Simon couldn't understand or repent is because he thought that woman, because of her act, she is more sinner than me. அதே இந்த இடத்துல அதனாலதான் சீமோனுக்கு வந்து அவனால ஒரு செயலும் அவனால செய்ய முடியவில்லை. அவன் நினைத்தான், அந்த ஸ்திரீயானவள் என்னை விட மிகவும் பாவியானவள், அவள் அதனால் அப்படி செய்கிறாள் என்று. But in presence of Jesus, whether it is a small sin or big sin, Bible doesn't differentiate like that. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக அங்க வந்து பெரிய பாவம் சின்ன பாவம் என்றெல்லாம் வித்தியாசமாக சொல்லவில்லை வேதத்தில். It is we all are equally debtors in the eyes of God. நாம் எல்லோருமே சமமாக தேவனுடைய கண்களுக்கு முன்பாக கடனாளிகளாக இருக்கிறோம். We equally need forgiveness and repentance. நமக்கு எல்லாருக்குமே சமமாக நமக்கு மனம் திரும்புதல் வேண்டும், பாவ மன்னிப்பு வேண்டும். We equally need the presence of and anointing of Holy Spirit in our life. நமக்கு சமமாக நம்ம எல்லோருக்குமே தேவனுடைய பிரசன்னம் நமக்கு வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேண்டும். The minute we go down from this mark point, இந்த அளவுல இருந்து நாம் கீழே போகும் பொழுது we'll be looking at others and we'll be sitting as Simon the Pharisee. நாம மற்றவர்களை பார்த்துக்கொண்டு நாம் சீமோன் பரிசேயர் மாதிரி உட்கார்ந்து கொண்டிருப்போம். And unfortunately this is one of the main reasons in many of the churches why people don't openly praise
or pray or cry in the presence of God. இந்த இந்த காரணத்தினாலதான் பெரும்பாலான சபைகள்ல வந்து அவர்கள் மனம் திறந்து அவர்களால ஜெபிக்க முடியவில்லை, தேவனை ஆராதிக்க முடியவில்லை, தேவனுக்கு முன்பாக கண்ணீர் விட முடியவில்லை. Because we are surrounded by Simon the Pharisees, we're thinking what that person is going to think about me. If I cry here, what is that person going to judge about me? If I do this crying prayer, if he hears or she hears, what is he going to judge me? This is what happens in the churches. நம்ம இங்க உட்கார்ந்து கொண்டு நம்மை சுற்றிலும் சீமோன் பரிசேயர்கள் சுற்றிலும் இருக்கும்போது நான் சீமோன் பரிசேயரை போல நாமும் நான் இப்ப வந்து நான் கண்ணீர் விட்டேன் என்றால் அந்த நபர் என்ன சொல்ல போறாங்க, நான் வந்து கத்தி ஜெபித்தேன்னா இவங்க என்ன நினைக்க போறாங்க, இப்படி என்று நாம் நினைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு. And this is where Satan holds us also. Satan wants us to know and dwell in this feeling. இந்த நேரத்துல தான் சாத்தானும் வந்து இந்த மாதிரியான உணர்விலேயே நாம் அப்படியே ஆழ்ந்து இருக்க வேண்டும் என்று அவனும் வேலை செய்கிறான். Our attention will be on surrounding people, not on the cross where Jesus died. நம்மளுடைய கவனம் எல்லாம் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் மேல இருக்கும், ஆனா கல்வாரி சிலுவையில இயேசுவை குறித்து நான் It was Jesus who died for me. It was Jesus who shed the blood for me, and because of his blood I was been forgiven. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார், அதனால நான் இன்றைக்கு இருக்கிறேன். If we know this simple revelation, இந்த எளிதான ஒரு வெளிப்பாடு நமக்கு தெரிந்தது என்றால், and we have this repentance about this revelation, இந்த வெளிப்பாடை குறித்து நமக்கு ஒரு மனம் திரும்புதல் இருக்கும். If we have the repentance about this revelation, இந்த வெளிப்பாடை குறித்து நாம் ஒரு மனம் திரும்புதல் பண்ணினோம் என்றால், we will be praising God, thinking not what others think about me. We'll be praising God for what he has done on the cross for me. இந்த வெளிப்பாடை குறித்து நாம் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினோம் என்றால் நாம் தேவனை துதிக்கிறவர்களாக இருப்போம், மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கிறவர்களாக இருக்க மாட்டோம். Until unless we come into that level of point, we are all like Simon the Pharisee, not like the woman who is called as a sinner. நாம அந்த அளவுக்கு நாம் வருகிற வரைக்கும் நாம் எல்லோருமே வந்து சீமோன் பரிசேயர் மாதிரி தான் இருப்போம், அந்த ஸ்திரியை போல இல்ல. When we have our personal prayer in the house, when you are alone in the house, how do you pray? நீங்க வந்து வீட்ல தனியா இருக்கும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட முறையில நீங்க ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிப்பீங்க? I'm sure you will cry, you'll argue with God, you'll raise your hands, you'll kneel down, you'll do all those things if you want to have a prayerful time with the Lord. நீங்க உண்மையிலேயே தேவனோடு கூட ஒரு ஜெபிக்கிற நேரம் வேண்டும் என்று நீங்கள் தனியாக வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், நீங்கள் தேவனிடத்தில் கண்ணீர் விடுவீர்கள், நீங்கள் தேவனிடத்தில் வாதிடுவீர்கள், நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிப்பீர்கள், எல்லா காரியங்களையும் செய்வீர்கள். But when we come to the presence of the God as an assembly, we are not able to do that. ஆனால் நாம ஒரு கூட்ட ஜனமாக சபையில நாம தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக வரும்பொழுது நாம் அதை செய்ய முடியவில்லை. Because your eyes is not, or your and my eyes is not on Jesus, my and your eyes are upon my neighbors, thinking who is going to think what about me. ஏனெனில் என்னுடைய உங்களுடைய கண்கள் வந்து நம்ம இயேசுவின் மேல இல்ல, என்னுடைய உங்களுடைய கண்களும் மற்றவர்கள் சுத்தி இருக்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதுதான் இருக்கிறது. And finally what we'll say that I came and worshipped, God didn't answer. ஆனால் கடைசில நான் சொல்லுவோம், நான் வந்து தேவனை ஆராதித்தேன், தேவன் எனக்கு பதில் சொல்லல. No, Bible says where 2 or 3 are gathered together in my name, I will be there. ஆனால் வேதம் சொல்லுகிறது எங்க 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால சேரும் பொழுது அந்த இடத்துல நான் இருப்பேன் என்று. In this house, the house of Simon the Pharisee, with many other people, Jesus was there, but only one person got the repentance, and one person healed from the sin and went away. சீமோன் பரிசேயர் வீட்டுல இயேசுவோட கூட எல்லாருமே அங்க இருந்தார்கள், ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அவருக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சு அவங்க பாவத்தை மன்னித்து அவர்கள் போனாங்க. You know why then we go out from here empty handed every time? ஏன் நம்ம இங்க இருந்து போகும்பொழுது வெறும் கையோட திரும்பி போகிறோம் என்றால் தெரியுமா? Because we sit in the throne of Simon the Pharisee. நாம் ஏன்னா நாம் வந்து சீமோன் பரிசேயரோட அந்த ஆசனத்துல நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். Whether you agree or you don't agree, we sit in the throne of Simon the Pharisee with the knowledge of the Bible what we have, with the knowledge of the persons who we know, and when someone prays they think that that person is more sinner. நமக்கு வந்து நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ஆனால் நமக்கு வந்து வேதத்தை குறித்தும் நமக்கு தெரியும், அது தெரிந்த அந்த ஞானத்தை வைத்தும் நாம் அந்த மாதிரியாக தான் இருக்கிறோம். மற்றவர்கள் செய்யும் பொழுது அவங்க பண்றது தவறு என்று சொல்லுகிறோம். Our heart is full of iniquities. We are not sinners yet. We have not caught anything, but my heart is full of iniquities. நம்ம வந்து நம்மள யாரும் இப்ப கண்டுபிடிக்கவில்லை பாவின்னு, ஆனா நம்மளுடைய இருதயம் ஃபுல்லா முழுமையா அந்த பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. We may go one step ahead and say I can be a transgressor saying that I know this law,
I will do the way I want to do. Who is going to ask me? இல்ல இன்னும் ஒரு படி அதிகமா எடுத்து வச்சு ஒரு அக்கிரமக்காரர்களை போல, எனக்கு தெரியும் இந்த நியாய பிரமாணம் எல்லாம், நான் செய்யறதுதான் நான் செய்வேன், யார் என்ன செய்ய முடியும்? But until unless we repent in the presence of the God, knowing what I am, till then the touch of the Lord is far away. நம்ம வந்து நாம யாருன்னு நம்ம தெரிந்து கொண்டு நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நாம் மனம் திரும்பவில்லை என்றால் நமக்கு வந்து தூரமாக தான் இருக்கும். And God has given us the faith to look upon him and to call him Abba Father. தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், அவரை நாம் பார்க்கவும் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணவும். Do you remember last week when we were taking the worship, I said that when Jairus, one of the head of the synagogue, he came for his daughter, saying to Jesus, Jesus, my daughter is sick, can you please come with me? நம்ம போன வாரம் நான் ஆராதனை எடுக்கும் பொழுது நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, அந்த ஒரு ஆலய தலைவர் ஜைரஸ் அவருடைய மகள் வியாதியாக இருக்கும் பொழுது இயேசுவிடம் வந்து அவர் கேட்கிறார், நீ வந்து என்னுடைய மகளை குணமாக்கும் என்று. And when Jesus was going, the whole procession, there's a lot of people was pushing and pulling Jesus, and they are going very slowly. And Jesus' disciples are also with Jesus. இயேசுனுடைய சீஷர்களும் அங்க இருந்தார்கள், பெரிய கூட்டமாக இருந்தது, எல்லோரும் அவர் இயேசுவை தள்ளி கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். And when in between that crowd, one female who had 12 years of bleeding comes and touches the hem of the garment of Jesus, and she gets healed. அதுல வந்து ஒரு 12 வருஷம் வியாதியில இருந்த ஒரு ஸ்திரீயானவள் அவருடைய இயேசுவினுடைய அந்த ஆடையின் நுனியை தொட்டு அவள் சுகமானாள். And Jesus asked, who touched me? இயேசு கேட்டார், யார் என்னை தொட்டது? Disciples couldn't perceive this. Disciple says that it can, because you are in the crowd, anyone can push you and pull you. What do you mean by who touched me? சீஷர்கள் சொன்னார்கள், இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல நம்ம இருக்கிறோம், யார் வேணா உங்களை தள்ளலாம், யாராவது தொடலாம், எல்லாம் பண்ணலாம், யார் தொட்டான்னு எப்படி கேட்க? But Jesus says that I felt a power going out of me. ஆனால் இயேசு சொன்னார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போகிறது என்கிறதை நான் பார்த்தேன். I know someone came and touched me in faith. எனக்கு தெரியும் யாரோ ஒருவர் விசுவாசத்துல வந்து என்னை தொட்டார்கள் என்று. At the same time, one of the servant from Jairus's house is coming and saying that please don't disturb this teacher anymore, your daughter has gone. அதே நேரத்துல அந்த ஆலய தலைவனுடைய வீட்டுல இருந்து ஒரு வேலைக்காரர் வந்து சொல்லுகிறார், அந்த மகளானவள் வந்து இறந்து விட்டால் நீங்க அந்த போதகரை நீங்க தொந்தரவு பண்ண வேண்டாம், வாங்கன்னு. At the real time, what Jairus is witnessing a 12-year-old lady is healing. அந்த ஜைரஸ் சாட்சியா இருக்கிற அதே நேரத்துல இங்க வந்து 12 வருஷம் வியாதியில இருந்த அந்த ஸ்திரீயும் குணமாகிறார். See, Jesus, Bible says one thing very clearly, he sees the end from the beginning. வேதம் மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது, இயேசு முடிவிலிருந்து ஆரம்பத்தை அவர் பார்க்கிறார். Are you with me? He sees the end from the beginning. அவர் வந்து அந்த முடிவில் ஆரம்பத்திலிருந்து அந்த முடிவை பார்க்கிறார். When Jairus comes and speaks to Jesus about what is happening with his daughter, Jesus is seeing what the end result is. இங்க வந்து ஜைரஸ் வந்து இயேசுவிடம் அவருடைய மகளை குறித்து பேசும்பொழுது இயேசுவுக்கு அந்த முடிவு என்ன ஆக போகுது என்று தெரியும். But Jesus wants the faith of Jairus to be built up here. ஆனால் அந்த ஜைரஸோட விசுவாசம் பலப்பட வேண்டும் என்று இயேசு விரும்பினார். And what does the news comes to Jairus saying that your daughter is passed away? ஆனால் என்ன செய்தி வந்தது ஜைரஸுக்கு, உன்னுடைய மகன் இறந்து விட்டாள் என்று. That is what he is hearing. அதைதான் அவர் கேட்கிறார். And what is he seeing? ஆனால் என்ன பார்க்கிறார்? A 12-year-old lady got healed. ஆனால் 12 வருஷம் வியாதியா இருந்த ஸ்திரீயானவள் சுகமானாள். And what happened in his heart? அவருடைய இதயத்தில் என்ன நடந்தது? Jesus says to him, do not be afraid, just believe. இயேசு அவரிடம் சொல்கிறார், நீ பயப்படாத, விசுவாசி என்று. What is the factor of believing here? The substance of believing here, he's seeing with his eyes the testimony of that lady. இங்க அவர் விசுவாசிக்கிறதுக்கு அவருக்கு என்ன அந்த இடத்துல ஆதாரம் இருக்கிறது? அந்த ஸ்திரீயானவள் குணமானதை அவர் கண்களால அவர் பார்க்கிறார். See, after that, when Jesus continues the journey to Jairus' house, now Jesus says to the crowd, don't follow me. And he only takes his 3 disciples with him. அதுக்கப்புறம் அவர் அந்த ஜைரஸ் வீட்டுக்கு போகும்பொழுது அவர் சொன்னார், நீங்க யாரும் வர வேண்டாம்னு 3 சீஷர்களை மட்டும் கூட்டிக் கொண்டு. Jesus could have been done this before. He would have been rushed into Jairus' house to heal. அது முதலே பண்ணி இருந்திருக்கலாம், அவர் அவசரமா போய் ஜைரஸ் வீட்ல போய் அந்த மகளை குணமாக்கி இருக்கலாம். And as soon as Jairus' house he drove away everyone else from the house. அவர் அந்த ஜைரஸோட வீட்டுக்கு வந்த உடனே இருந்த மற்றவர்களே எல்லாரையும் வெளியே அனுப்பி விட்டார். Only 3 disciples. 3 சீஷர்கள் மட்டும். Jairus, who witnessed the miracle on the way. அந்த ஜைரஸ் அவர் யாரு, அந்த அதிசயத்தை பார்த்தவர் அவரும் இருக்கிறார். And the mother of the child. அந்த பிள்ளையினுடைய அம்மாவும் இருக்காங்க. And only these were in the room. Jesus locked and prayed and says that this child be alive. அவர் வந்து அந்த இவங்க மட்டும்தான் அந்த அறைக்குள்ள இருந்தார்கள். அந்த அறை கதவை மூடிவிட்டு இயேசு ஜெபித்து அந்த சிறு பிள்ளையை எழும்பு என்று சொன்னார். Are you with me? Can you connect these incidences together? இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றாக சேர்க்க முடிகிறதா?
So I can walk with Jesus, but I won't benefit anything of Jesus if I don't have a repentant heart, or I don't have this element of faith that God has given in me. நான் இயேசுவோட கூட நடக்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இந்த விசுவாசம் என்கிற அந்த பகுதி இல்லை என்றால், இல்லை நான் மனம் திரும்புவதற்கான இருதயம் எனக்கு இல்லை என்றாலும் நான் எதையுமே பார்க்க முடியாது. I'm like a hard walled brick. நான் வந்து ஒரு உடைந்த ஒரு சுவரை போல இருப்பேன். உடையாத சுவரை போல இருக்கும். உடையாத சுவரை போல இருப்பேன். I will be a hard brick, hard wall which won't be able to break. ஒரு கடினமான ஒரு சுவர், அது வந்து உடையாததாக இருக்கும். All those who are sitting and smiling, all sitting in the Simon's seat. இங்க எல்லாரும் உட்கார்ந்து நம்ம சிரிச்சிட்டு இருக்கோமா? எல்லாரும் வந்து நம்ம பரிசேயனுடைய ஆசனத்துல It is not easy to come and translate here. No, to be very honest. இங்க வந்து இன்டர்பிரேட் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல, சுலபம் இல்ல. Amen, praise Lord. No, this is a simple act I'm telling. Simple act I'm telling. இத ஒரு சிறிய ஒரு எளிதான செயலை நான் சொல்லுகிறேன். So this is what, when we have the nearness of Jesus, this is what we know what is our weakness and what is greatness of Jesus is. இதுதான் நம்மளுடைய பலவீனம் என்ன, இயேசுவினுடைய பெரிதான அவருடைய இருதயம் என்ன என்பதை காண்பிக்கிறது. And when we know what we are within ourselves, how empty we are ourselves, the Lord is ready to fill with his love. நம்ம எவ்வளவு எளிமையானவர்கள், நம்ம எவ்வளவு வெறுமையானவர்கள் என்று நாம் உணரும் பொழுது தேவன் வந்து நம்மை நிரப்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். I just want to finish this with one small story. ஒரு சிறிய கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். There was a preacher of a big church. This really happened, okay? இது உண்மையான கதை. ஒரு பெரிய சபையில வந்து ஒரு பிரசங்கியார் இருக்கிறார். He was very intellectual in the knowledge of the word of God. தேவனுடைய வார்த்தையில அவர் மிகவும் ஞானமுள்ளவராக இருக்கிறார். Every time when he preaches, he expects something to happen. ஒவ்வொரு தடவையும் அவர் பிரசங்கிக்கும் பொழுது ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Without his knowledge, he was very judgmental. அவருக்கு தெரியாமலேயே அவர் வந்து ரொம்ப நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். He will say that according to this verse it should be like this, but then he was not able to come out of that capsule. இந்த வார்த்தையின்படி இப்படி எல்லாம் இருக்குது என்று அவருக்கு தெரியும், ஆனால் அதுக்குள்ள இருந்து அவரால் வெளியே வர முடியவில்லை. One day he was driving on a car. ஒரு நாளைக்கு அவருடைய கார்ல அவர் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது suddenly a car got in front of him. ஒரு கார் அவருக்கு முன்பாக வந்தது. There was a road rage going between this preacher and the friend of that the car which is in the front. There's a rage going on. There was ஒரு கோபம் வந்துச்சு. It's called road rage. You know, we all partake in road rages. Yeah, I have done that before, not anymore. Okay, road rage, called road rage. அவங்க இவருக்கு இந்த பிரசங்கியா இருக்கும், அந்த இன்னொருத்தங்க ஓட்றவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் நடுவுல அந்த கார். Suddenly when we are following all the rules, why he came like that, why he cut like that. நான் வந்து விதிமுறைப்படி நான் நேரே போறேன், அவர் ஏன் இங்க வந்து குறுக்க வந்தாரு, இவர் ஏன் முன்னாடி போறாரு என்றெல்லாம். And this preacher was sitting inside the car and he was boiling. இந்த பிரசங்கியார் காருக்குள்ள உட்கார்ந்துட்டு அவருக்கு அவ்வளவு கோவமா இருக்கு. And he gets into one of the service. One gets into one of the restaurant. ஒரு கடைக்கு போறார். The other car has gone. இன்னொரு கார் போயிருச்சு. There was another person following this preacher's car. இன்னொரு நபர் வந்து இந்த பிரசங்கியாரோட காரை பின்பற்றி கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. And he seeing all these activities going inside. அவர் இங்க எல்லாம் என்ன நடக்குதுன்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு. He also follows this preacher's car into that restaurant. இவரும் அந்த கடைக்கு அந்த பிரசங்கியார் போன அந்த இடத்துக்கே போறாரு. He goes and parks next to this preacher. அந்த பிரசங்கியாரோட பக்கத்திலேயே அவர் நிப்பாட்டுறாரு. And as soon as the preacher comes out, he is full of rage. He is shouting. He is full of angry. அவர் வெளியே வந்த உடனே அவருக்கு அவ்வளவு கோபம், அவர் கத்திக்கிட்டு வர்றாரு வெளியே. The other car has already gone. அந்த கார் போயிருச்சு. But this preacher is full of rage, full of anger. ஆனா இந்த பிரசங்கி வந்து ரொம்ப அப்படி கோவமா இருந்தாரு. But the car which was coming behind, he saw all these activities. பின்னாடி வர கார் இந்த காரியத்தை எல்லாம் அவங்க பார்த்துட்டு வந்தாங்க. He knows this preacher. அவருக்கு இந்த பிரசங்கியாரை தெரியும். And he goes and asks this preacher, why are you so angry? இவர் போய் கேக்குறாரு, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? And this preacher explains about all this road rage. அவர் வந்து இந்த ரோட்ல என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. And this we take this as a believer, okay? The one who was following, he says to the preacher, I want to give you a simple advice. I don't have the knowledge to advise you, but I want to give you a simple advice. இவர் வந்து ஒரு விசுவாசி. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு வந்து அறிவுரை சொல்ற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்ல, ஆனாலும் நான் உங்களுக்கு ஒரு சிறிய அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். Why don't you give him the benefit of doubt? Okay, why don't you give the benefit in the sense he's saying like this, that road rage, the person who cut and went, he would have been going for some emergency. Why don't you just give him that benefit, saying that he has gone for an emergency rather than he broke the law?
ஓகே. அவர் வந்து அந்த நபர் வந்து ஏதாவது ஒரு அவசரமா ஏதாவது ஒரு காரியத்துக்காக அவர் போயிருக்கலாம். சோ அதனால அவரு அப்படி போயிருக்காருன்னு நீங்க சொல்லியிருக்கலாம்ல. அவரு அந்த இந்த விதிமுறைய உடைச்சிட்டு போனாருன்னு சொல்றதுக்கு பதிலா. Are you with me? நீங்கள் என்னோடு கூட We இருக்கிறீர்களா? always have this freedom of giving others the benefit of doubt, saying that that person is going in emergency, or that person has such issues, or that person is going through some trouble. Let him go in peaceful. நம்ம வந்து ஆமா அந்த நபர் போறது ஏன்னா அவருக்கு வந்து ஒரு அவசரம் இருக்கும் அதனால போறாரு. இந்த நபர் போறாரு ஏதோ அவருக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் அதனால போறாரு. சோ அவர் போகட்டும் அப்படின்னு நம்ம விடுறது இல்ல. The moment we realize this, we will realize the peacefulness of Lord within our heart. இத நாம் எப்ப உணர்றோமோ அப்பொழுது நாம் தேவனுடைய அந்த சமாதானத்தை நம்மளுடைய இதயத்துல நான் பார்க்க Or முடியும். our mind will be full of rage. இல்லாட்டி நம்ம மனசு பூரா அந்த கோபத்துல தான் இருக்கும். Our mind will be full of judgment. இல்ல நம்ம மனசு பூரா அந்த எது குற்ற உணர்வுல Our, குற்றம் சொல்றதுலயே our mind will be full of legalism. நம்ம மனசு பூரா அந்த நியாயத்தை குறித்தியே பேசிக்கொண்டு Because we know about all the laws. If someone breaks the law, we'll be saying, oh, that person broke the law. ஏன்னா நமக்கு வந்து எல்லா விதிமுறைகள் எல்லாம் தெரியும். ஒரு ஆள் அந்த விதிமுறையை வந்து பின்பற்றாம இருக்கும் பொழுது அவன் வந்து அதை பின்பற்றலைன்னு சொல்லுவோம். We don't know when we point one finger, three is pointing towards us. நமக்கு தெரியல நம்ம ஒரு விரல அவங்கள்ட்ட காமிக்கும் பொழுது 3 விரல் நம்ம காமிக்குதுன்னு. Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Shall we all stand up? We'll pray. நாம் எல்லோரும்